அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் கார்த்திகை விரதம் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதத்திற்கு பிறகு முருகனுடைய பக்தரால் பலராலும் கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதம்தான் கார்த்திகை விரதமாக சொல்லப்படுகிறது. சஷ்டி விரதத்தை பற்றி பலருக்கும் தெரியும் என்றாலும் கார்த்திகை விரதத்தின் சிறப்புகள் பற்றி பலருக்கும் தெரிவது கிடையாது என்பது வியப்புக்குரியது. கார்த்திகை விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக நட்சத்திரமாகவும் கருதப்படுவது கார்த்திகை விரதம்தான். அதிலும் மார்கழி மாதம் கார்த்திகை விரதம் மாபெரும் சிறப்பம்சமாகும். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் தினங்களில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேறுவதற்காகவும் பலரும் சஷ்டி விரதம் தான் இருப்பார்கள். கார்த்திகை விரதத்தை வெகு சிலர் மட்டுமே தொடர்ந்து கடைபிடிப்பது உண்டு. கார்த்திகை என்பது முருகனின் பெயர்களுள் ஒன்றான கார்த்திகேயன் என்ற பெயரை குறிக்கும். அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என்று மருவியுள்ளது. கிருத்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த தினம் என்பதனால் அன்று விரதம் இருந்து முக்கியமாக முருகனை நினைத்தால் சிறப்பாகும். குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலையில் கார்த்திகை நட்சத்திர நாள் அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும். அது தை மாதம் வரும் கார்த்திகை, கார்த்திகை மாதம் வரும் பெரிய கார்த்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை. இந்த 3ம் கார்த்திகை கடவுளுக்கு உகந்த நாட்களாகும். அதற்கு இணையானதுதான் மார்கழி மாத கார்த்திகை விரதமாகும். 6 அக்னி பொறிகள் மூலம் 6 முகங்களோடு பிறந்தவர்தான் நம்முடைய கந்த பெருமான். 6 பெண்களால் வளர்க்கப்பட்டவர். அவர் குழந்தையாய் வளர்ந்ததும் திருவிளையாடல்கள் புரிந்ததும் 6 நாட்களே. இப்படி சகலத்திலும் 6 என்ற எண் முக்கியமாய் அமையப்பெற்று முருகனுக்கான நாமம் சரவண பவ என்னும் 6 எழுத்தே ஆகும். முக்கியமாக கார்த்திகை பெண்கள் சிறப்பித்து நன்றி செலுத்தும் விதமாக ஏற்பட்டது ஒன்றதாகும். சூரனை வதம் செய்ய 6 முகன் தோன்றியதும் அவனை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்ததும் குமரன் வளர்ந்ததும் அவனை சேர்த்து ஒன்றாக உமையாளுடன் அங்கே எழுந்தருளி சிவபெருமான் கார்த்திகை பெண்களை போற்றி வாழ்த்து இனி கந்தன் இப்பெண்களின் பெயராலேயே கார்த்திகேயன் என அழைக்கப்படுவான் என்று சொன்னார். மேலும் அவர்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்து இந்த கார்த்திகை பெண்களின் நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதம் இருப்பவர்களுக்கு குறைகள் நீங்கி நலவாழ்வு முக்தியும் கிடைக்கும் என அருளச் செய்தார். இந்த கார்த்திகை விரதம் தான் கார்த்திகை விரதம் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமாக கார்த்திகை விரதம் மார்கழி மாதத்தில் கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணி நட்சத்திரத்தன்று பகலில் உணவு சாப்பிட்டு விட்டு இரவில் உண்ணாது இருக்க வேண்டும். முக்கியமாக கார்த்திகை அன்று காலையில் நீராடி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். தண்ணீர் மட்டும் அருந்தி முருகனின் ஆருட்பாடல்களை பாராயணம் செய்து அன்று முழுவதும் கந்தபெருமானை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். மறுநாள் ரோகிணி என்று காலையில் நீராடி நித்திய வழிபாடு செய்து அன்னதானத்திற்கு பிறகு அமுது செய்ய வேண்டும். பிறகு ஒவ்வொரு மாதம் வரும் கார்த்திகை என்று விரதம் மேற்கொள்ள வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு கல்வி, ஆயுள், நல்ல மனைவி, நல்ல மக்கட்பேறு, நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக கார்த்திகை என்று மாபெரும் சிறப்பம்சமான இந்த முருகப்பெருமானை வழிபடுங்கள். முக்கியமாக பரம்பொருள் முருகப்பெருமானை முக்கியத்துவமாக வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக முடியும். முக்கியமாக இந்த ஆண்டு முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமாக விளக்கேற்றக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த ஆண்டின் இறுதியாக வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதம் சிறப்பான மாதமாகும். அதிகாலையில் எழுந்து தலைமுழுகி விரதத்தை கண்டிப்பாக தொடங்க வேண்டும். பூஜை அறையில் நீங்கள் பரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து விநாயகப் பெருமானை இந்த கார்த்திகை விரதத்தை நான் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆகமையால் இந்த விரதத்தை நீங்கள் முழு ஆசையுடன் எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி அதனுடன் முருகனையும் மனதில் நினைத்து கொண்டு வழிபட வேண்டும். வீட்டில் குறிப்பாக பூஜை அறையிலும் மாலையில் கோவிலிலும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அவசியமாகும். முக்கியமாக எள்ளெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு. நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் அல்லது பால் பழங்கள் கஞ்சி அருந்தலாம்.
உப்பில்லா உணவை ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். மாலை வேளையில் சிவபெருமானுடைய ஆலயங்கள் அல்லது முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று முக்கியமாக மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு வழிபடுவது சிறப்பாகும். கார்த்திகை புராணம் படித்தல் அல்லது கேட்டல் நன்மை தரும். துளசி செடிக்கு தீபமேற்றி வழிபடுவது நல்லதாகும். கார்த்திகை மாதம் முழுவதும் அசைவ உணவுகள் வெங்காயம், பூண்டு, உளுந்து ஆகியவற்றை தவிர்ப்பது சிறப்பம்சமாக இருக்கிறது. இந்த விரத நாட்களில் அசைவ உணவுகளை சாப்பிடுவது தள்ளி வைக்க வேண்டும். குறிப்பாக விரத நாட்களில் நீங்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது தவறான செயலாகும். சில இடங்களில் கார்த்திகை விரதத்தன்று சிவாலயங்களுக்கு வெளியே சொக்கப்பனை கொடுத்துவார்கள். இது அக்னி வடிவத்தை கண்டிப்பாக குறிக்கும் சிரமமாகும். முக்கியமாக இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான நல்ல விதமான கடன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒழிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான நிலை ஏற்படும் என்பது ஐதீகமாகும். இந்த கார்த்திகை விரதத்தை முருகனுக்குரிய பாடல்கள் பாடி அவரை முழு மனதுடன் நினைத்து கொண்டு விரதத்தை துவங்க வேண்டும். காலையில் குளித்துவிட்டு 7:30 மணிக்குள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து பூஜை செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய பாடல்களை பாட வேண்டும். இன்றைய கார்த்திகை விரத மார்கழி மாதத்தில் அன்று மாலை வரை மனதிற்கு அண்ணாமலைக்கும் அரோகரா, நமச்சிவாய, சிவாய நமக, சரவண பவ ஆகிய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலும் மாலை வேளையிலும் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பம்சமாகும். 6 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். 6 விளக்குகளுக்கு குறையக்கூடாது. விநாயகர், முருகர், சிவன் படங்களை வைத்து பழம், வெற்றிலை பாக்கு, பொறி, பிடி கொழுக்கட்டை ஆகியவற்றை நைவேத்தியமாக செய்து தீபாராதனை காட்டி பிரசாதம் சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.